ஜோதிடம் என்பது ஒரு கலை. முன்னோர்கள் காலத்தில் வகுத்தது. இது இருந்தோம் இப்பத்தினுடைய காலகட்டத்துக்கு, அதாவது குறைஞ்சது ஒரு 50 வருஷம்னே சொல்லலாம். அதுல இருந்ததால் இந்த சபா தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, குரு தோஷம் இருக்குது, இந்த பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் மக்களை தூண்டி விட்டுட்டாங்க. சபா தோஷம்னா என்ன, அது என்ன பண்ணும், எப்படி இருந்தா பண்ணும், எந்த வீட்டுல யார் இருந்தா பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்துக்களை எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஐயா. உங்களை கடக லக்னம் சிம்ம லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அது தோஷமாகாது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால், அங்காரகம் இருந்தால் அது தோஷம். அது பொது விதிகள். அவையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் தெரிந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும். இருக்கும் இடம் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கும் இடம் மிதுனம் அல்லது கன்னியாகில் தோஷம் இல்லை. 4ஆம் இடம் மேஷம் விருட்சிகமாகில் தோஷம் இல்லை. 7ஆம் இடம் கடகம் மகரமாகில். ஏன்னா மகரத்திலே செவ்வாய் உச்சம், மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி, விருட்சகத்திலே செவ்வாய் ஆட்சி. அப்படி இருக்கத்தினால மகர லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் கடகம் மகரம் தோஷம் இல்லை. மகர லக்னம் கடக லக்னத்திலே கடக ராசியிலே மகர ராசியிலே இருந்து தோஷம் இல்லை. 8ஆம் இடம் தனசு மீனம். 8ஆம் இடம் தனசு மீனம் என்றால் 11 கடக 2 சிம்மம் 3 கன்னி 4 துலா 5 விருட்சம் 6 தனசு 7 ரிஷபம் 1 மகரம் 2 ரிஷபம் 1 மிதனம் 2 கடகம் 3 சிம்மம் 4 கன்னி 5 துலா 6 விருட்சம் 7 தனசு 8 கடக லக்னம். மிதனம் 8ஆம் இடம் தனசு மீனம் தோஷம் இல்லை. 8ஆம் இடமாகப்பட்டது தனுசு லக்கணமோ அல்லது மீன லக்கணமோ வந்தால், மீன ராசியோ வந்தால் அது தோஷம் இல்லை. 12ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து 12ஆம் இடம் மேஷம் இடம் துலா மிதனம் ரிஷபம் துலா ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. சிம்பம் அல்லது கும்பம் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. குருவுடன் சேர்ந்தோ குரு பார்க்கப்பட்டாலோ தோஷம் இல்லை. சந்திரனுடன் சேர்ந்தோ சந்திரன் பார்க்கப்பட்டாலோ தோஷம் இல்லை. புதனுடன் சேர்ந்தோ புதன் பார்க்கப்பட்டாலோ தோஷம் இல்லை. சூரியனுடன் சேர்ந்தோ சூரியன் பார்க்கப்பட்டாலோ தோஷம் இல்லை. இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஐயா.